பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் மந்திர அடுப்பு. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா ஒரு நாள், என்ன பசங்களா சீக்கிரமாக சாப்பிட்டீங்க போல இருக்கு, நான் வரத்துக்குள்ளேயே அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டீங்களா? கோயிலுக்கு கிளம்பணும்னு சொன்னேன், எல்லாம் ஆர்வமாக கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சரிம்மா, எனக்கும் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே அந்த பையன், ஆமாப்பா ரொம்ப பசி வந்துருச்சு, உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம், அம்மா தான் சீக்கிரம் சாப்பிட சொன்னாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி அவங்க கோயில் போகணுன்னு அப்பா சொன்னாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த பொண்ணு, ஆமாப்பா எங்களுக்கு பசி வந்தனால அம்மா சீக்கிரமாக சாப்பிட சொல்லிட்டாங்க, அப்புறம் நாங்களும் கிளம்பணும் இல்லையா, கிளம்பிட்டோம் பாருங்க, சரி நீங்களும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிலாம் வாங்கணும்னு கூட அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்கப்பா, போகிற வழியில் அப்படியே காயும் வாங்கிட்டு போவோம், எங்களுக்கும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அப்புறம் அவங்க அம்மா, ஆமாங்க காய்கறி கடைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம், அப்புறம் இந்த அடுப்பை வச்சுட்டு நல்லா சமைக்கவே முடியல, ஏதாவது அடுப்பு இருந்தால் கூட பார்த்து வாங்கிட்டு வந்துடலாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பழைய காலத்து அடுப்பாக இருக்குது, இதை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியல, சமாளிக்க முடியல, வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 4 பேரும் கிளம்பி ஃபஸ்ட்டு காய்கறி மார்க்கெட் போகிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, பசங்களாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டுருங்க, நானும் அம்மாவும் காயெல்லாம் வாங்கிட்டு நிற்கிறோம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாப்பா நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரமாக தள்ளி எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம், நீங்களும் அம்மாவும் காயெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. அப்புறம் அந்த பொண்ணு, அப்பா நானும் தம்பியும் கொஞ்சம் தூரம் தள்ளி எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரோம்ப்பான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே அடுப்பே காணும், நான் ஏதாவது அடுப்பு விற்றா வாங்கிடலான்னு பார்த்தேன், அடுப்பு எதையுமே காணுமே, வெறும் காய்கறி மட்டும்தான் இருக்குது, காய்கறியை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பையனும், அப்பா அம்மா நாங்கள் பின்னாடி தான் நிற்கிறோம், நாங்கள் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் எங்களை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே வாங்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னங்க அடுப்பு ஏதாவது வாங்கிடலான்னு பார்த்தேன், அடுப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, எனக்கு தேவைப்படுது, அடுப்பே கிடைக்கலையே, நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், எவ்வளோ நாள் தான் சொல்லிகிட்ருக்கேன், இன்றைக்கி எப்போ தான் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த அம்மா. உடனே அவர் சொல்கிறாரு, இரும்மா அடுப்பு தானே நான் வாங்கி தந்துடுறேம்மா, நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறது கிடைக்கல, சரியானபடி அடுப்பு கிடைக்கல, சரி இன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் போகணுன்னையும் நாளைக்கு காலையில் வேலையாக அடுப்பு நான் வாங்கி வச்சிட்றேன், இப்போதைக்கு வாங்குறதுக்கு நேரம் இல்லை, முதல்ல கோயில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கோயிலுக்கு போய்ட்றாங்க. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, பசங்களா சீக்கிரம் சாமி கும்பிடுங்க, ரொம்ப நேரம் பேசி விளையாண்டுட்ருக்காம நல்ல விதமாக சாமி கும்பிடுங்க, அமைதியாக சாமி கும்பிட்டு நல்ல பிள்ளையாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, அப்பா சக்தி உள்ள சாமி தானே, சரி கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த பையன் சொல்கிறான், அக்கா கோயிலில் சத்தமாலாம் வேண்டக்கூடாது, மனசுக்குள்ளே தான் வேண்டணும், நீ என்ன சத்தமாக வேண்டிகிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன், மனசுக்குள்ளே தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா, என்ன கோயிலுக்கு வந்த இடத்துல கூட சத்தம் போட்டுட்ருக்கீங்க 2 பேரும், அமைதியாக எல்லோரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னம்மா ரொம்ப வருத்தப்படுறியா அடுப்பு சரியில்லைன்னு, நீ இன்னைக்கு தூங்கி எந்திரிங்க, காலையில் புது அடுப்பு கண்டிப்பாக இருக்கும், நாங்கள் விடிய காலையிலே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க, சரிங்க பரவாயில்ல, அதனால என்னங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுங்க, சீக்கிரமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா சமையல் வேலை எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும், அதுக்காக தான் சொன்னேன், சரி படுப்போம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப நேரம் அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டு வந்து விளையாண்டுட்டு வந்தோம்மா, நல்லா சீக்கிரமாகவே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. அந்த பையன் கூட, எனக்கும் ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கு ரொம்பவே தூக்கம் வந்துடுச்சு, வாங்க சீக்கிரம் எல்லோரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்பா நினைக்கிறாங்க, எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலையாக நம்ம போய் அடுப்பு வாங்கிட்டு வந்துடணும், இல்லைன்னா இன்றைக்கும் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் காலையிலே வெள்ளனே அவர் சொன்னது போல் எந்திரிச்சு அடுப்பு வாங்க கிளம்பிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் சோர்வுனால ரொம்பவே அசந்து தூங்கிடுறாங்க. அப்புறம் அதே நேரத்தில் அவங்க அப்பா அடுப்பு வாங்கிட்டு வந்து அவங்கள எழுப்பி விட்றாங்க. அம்மா எந்திரிம்மா, அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாரு. அவங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
என்னங்க அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரிங்க, நான் எல்லாம் சாப்பாடெலாம் தயார் பண்ணிடுறேன். காலையிலேயே வெள்ளனே போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்னை எழுப்பி விட்ருக்கலாம்ல அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. உடனே அவங்க அப்பா, சரி சரி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீ சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வை, பசங்களையும் எழுப்பி விட்டு இந்த அடுப்பெல்லாம் காமி, நானும் போய் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அப்புறம் இந்த அடுப்பு நல்ல விலையில கிடச்சிது, நல்லா புதுசாக வந்திருக்குது, இந்த அடுப்பு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சரி இதில் சமைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் போய் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. பசங்க 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது திடீர்னு அந்த அடுப்பில் எல்லாமே சமையல் எல்லாம் தயாராக இருக்குது. அவங்களுக்கு ஒரே குழப்பம், எப்படி சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது, பசங்க ஏதாவது எந்திரிச்சு சமைச்சு வச்சாங்களா, நமக்கு தான் தெரியலையா, பொய் சொல்கிறாங்களா, சும்மா நடிக்கிறாங்களா, இல்லை நம்ம வீட்டுக்காரவங்க தான் எதுவும் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிட்டாரா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் நிற்கிறாங்க. அப்புறம் பசங்க 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துட்டு, அம்மா காலையிலேயே சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிட்டீங்க போல இருக்கு, புது அடுப்பா, அப்பா காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பையன் ஆர்வமாக சொல்லிவிட்டு அடுப்பை எந்திரிச்சு பார்க்குறான். நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு கூட, அம்மா அடுப்பு ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பாடெல்லாம் சீக்கிரமே தயார் பண்ணிட்டீங்க போல இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் தயாராகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சாப்பாடு எதுவுமே நான் தயார் பண்ணலை, நான் குளிக்க போயிருந்தேன், வர்றதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது, நீங்கள் தானே செஞ்சு வச்சிங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எதுவுமே செய்யலை, நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் வர வரையும் நாங்கள் தூங்கிட்டு தாம்மா இருந்தோம், என்ன சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு ஆர்வமாக சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது அந்த பையனும், என்னம்மா நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது விளையாடுறீங்களா, சும்மா சொல்கிறீங்களா, நாங்கள்லாம் எதுவுமே செய்யலைம்மா, நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, என்னது எனக்கு ஒன்றுமே புரியலை, சரி எதுவாக இருந்தாலும் சரி நாளைக்கு வரையும் பார்ப்போம், இப்போதைக்கு அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே சமயம் அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்ன சாப்பாடெல்லாம் சீக்கிரமே தயார் பண்ணிட்ட போல இருக்குது, இன்றைக்கி நான் சீக்கிரமே வந்துட்டேன், அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன், பரவாயில்ல, நீ எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமாகவே தயாராகுது சாப்பாடெல்லாம், என்ன பசங்களா சாப்பிட்டீங்களா, ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அன்னைக்கு பொழுதும் போயிடுது. அப்புறம் இரவு நேரத்தில் 4 பேரும் நல்லா ஆழ்ந்து தூங்குறாங்க. அப்போ அவங்க அம்மா மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க, நாளைக்கு இதே மாதிரி நிலமை வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்காரவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவர் வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்புறாரு. சரிம்மா இன்றைக்கி சாப்பாடு தயார் பண்ணி வை, நான் கிளம்புறேன், பசங்களையும் தயார் பண்ணி வை, நான் சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வெள்ளனையாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க, சரிங்க போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே சாப்பாடு தயார் பண்ணி வச்சிட்றேன், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வந்தோடனே பேசிக்கலாம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் இதே மாதிரி அவங்க மறு தடவை குளிக்க போகிறாங்க. இதே மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லிடணும்னு நினச்சிட்டு வர்றாங்க. அதே போல் மறு தடவையும் சாப்பாடு தயாராக இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, குழப்பத்தில் அப்படியே நிற்கிறாங்க. இதெல்லாம் என்ன நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேரையும் எழுப்பி விடுறாங்க. பசங்களா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது பையன் கேட்குறான், அம்மா இன்றைக்கி கண்டிப்பாக அப்பா கிட்டே சொல்லிவிடுவோம், எனக்கு என்னமோ இது மந்திர அடுப்பு போல் தோணுது அப்படின்னு பசங்க 2 பேரும் மாறி மாறி அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஏதோ மந்திர மாயம் மாதிரி தெரியுது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அப்பா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடணும், இதுக்கு மேலே நம்ம அப்பா கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நல்லது தானே, சாப்பாடெல்லாம் நல்ல விதமாக நீங்கள் எதுவுமே செய்யாமல் தயாராகிறது சந்தோஷம் தானம்மா, அப்புறம் ஏம்மா கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம என்ன சாப்பாடு நினைக்கிறோமோ அதுவாக செஞ்சு கொடுத்துருதில்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரி மாயம் மந்திரம்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு எல்லாமே நம்மளே உழைச்சி நம்மளே செய்கிறது தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்க போல இருக்குது, இன்றைக்கும் சாப்பாடு தயாராக இருக்குதா, பரவாயில்லையே, இந்த அடுப்பு ரொம்ப வேகமாகவே சமைச்சு கொடுக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அவங்க, ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நேற்றுலேருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் எந்த சாப்பாடுமே சமைக்கலை, நேற்று சமைச்சது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலே நான் செய்யலை தெரியுமா, இந்த அடுப்பு தான் எல்லாமே தன்னாப்பில் அதுவே செஞ்சு வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பொண்ணு கூட, ஆமாப்பா நாங்கள் கூட பார்த்தோம், அம்மா எதுவுமே செய்யலை, அம்மா போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த அடுப்பே எல்லாத்தையும் செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க பையனும், ஆமாப்பா அம்மா சொல்கிறது உண்மை தான், இந்த அடுப்பு அதுவாகவே எல்லாம் சமைச்சிக்குது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு கொடுத்துருதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, அப்படியா,
ஏதோ மாய அடுப்பு போல் இருக்குது, என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி, ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அவங்க அம்மா, என்னவா இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு இந்த அடுப்பெல்லாம் வேண்டாம், நான் பழைய அடுப்பே வச்சுக்கிறேன், இந்த மந்திர அடுப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்க, இந்த மாதிரி மந்திரம் மூலமாக வர்றது எந்த ஒரு பொருளுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு கூட, ஆமாப்பா, நமக்கு மந்திர சக்தியாலெல்லாம் எதுவும் கிடைக்க வேணாம், நம்ம எல்லாருமே நேர்மையாக உழைச்சி நம்மளுக்கு அதுவாகவே கிடைக்கிற எந்த பொருளுமே நமக்கு வேண்டியதில்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க பையன் கூட, ஆமாப்பா, நம்ம எல்லாருமே நேர்மையாக உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய அடுப்பை எடுத்து வச்சுட்டு நல்லா நிம்மதியாக அன்றைய நாள் தூங்குறாங்க. ஏன்னா என்றைக்குமே நேர்மையாக உண்மையாக கிடைக்கிற பொருள் தான் நிரந்தரம். என்ன புரியுதா குழந்தைங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையில் பார்க்கலாம். பாய்.